சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ், தேர்ந்தெடுத்தல்கள் இல்லாத விழிப்புணர்வு அப்படின்னா என்ன அப்படின்றதுதான் உங்களுடைய கேள்வி. ஒவ்வொரு க்ஷணமும் வாழ்க்கையில மனம், புத்தி, அகந்தை மூன்றும் விழிப்பு நிலை வாழ்க்கையில இப்படி செஞ்சா சரியா இருக்குமா, அப்படி செஞ்சா சரியா இருக்குமா, இது சரியா இல்லை தவறா, இது நல்லதா இல்லை கெட்டதா, இது வேணுமா வேண்டாமா அப்படின்னு இரட்டைகள்ல குழம்பி தவித்து கொண்டிருக்கிறது. இரட்டைகளா ஒரு புள்ளியில இருக்கிறதே சாய்ஸ்ஃபுல், அதாவது உங்களுடைய கணிப்பு இருக்கு, உங்களுடைய தேர்ந்தெடுத்தல் இருக்கு. அதாவது நீங்க இதை விலக்கிக்கலாம், இல்லாட்டி அதை கொண்டுக்கலாம், இதை தள்ளி வைக்கலாம் அப்படின்னு எல்லாம் இருக்கா மாதிரி அங்கு நாம் உந்தி தள்ளப்படுகிறோம், ஒவ்வொரு க்ஷணத்திலையும் உந்தி தள்ளப்படுகிறோம். இதை பத்தி தான் உங்களுடைய கேள்வி. பார்ப்போம் இது என்ன. சாய்ஸ்லெஸ்னஸ் அப்படின்னா தேர்ந்தெடுத்தல்கள் இல்லாத விழிப்புணர்வு, சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ். ஒரு க்ஷணம் விழிப்பு நிலை வாழ்க்கையில எப்படி பழகிறது, மொத்த 24 மணி நேர வாழ்க்கையையும் எந்த சந்நிதியில் நிகழ்த்தப்படணும், வாழப்படணும் அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலா பார்ப்போம். ஜே கிருஷ்ணமூர்த்தி அவருடைய தாரக மந்திரமே அதுதாங்க, சாய்ஸ்லெஸ்னஸ். நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னா, நினைப்புகள் அப்படி நம்மள நினைக்க வைக்குது. எது? திங்கிங் நிறைய சர்வசாதாரணமா ஏதோ காற்று போல, ஆகாசம் போல சர்வசாதாரணமா அவைலபிளா இருக்கா மாதிரி திங்கிங் கெப்பாசிட்டி உங்களை என்னமோ அபண்டன்டா ஒரு திங்கிங் மிஷினரியா நம்மள மாத்தி திங்க் பண்ணிட்டே இருக்கலாம். எப்படி வேணா திங்க் பண்ணலாம், எதை பத்தி வேணா எப்படி வேணா எடை போடலாம். அதாவது ஆமா, ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே வே ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் திங்கிங் தான். குழந்தைகள் கூட அப்படித்தானே என்ன பண்ணும், கேள்வியா கேட்டுட்டு இருக்கோம். ஏமா அந்த பாப்பா இப்படி அழுதுகிட்டே இருக்கு அப்படின்னு கேட்கும். அதாவது அதுக்கு எந்த கேள்விக்கு, நிறைய கேள்விகளுக்கு பதிலே கிடையாது. ஏமா ராத்திரி வருதுன்னு கேட்கும், ஏமா சூரியன் இருக்குன்னு கேட்கும். ஏன்ற கேள்விகளுக்கு இங்க பதில் கிடையாது. இது உச்சகட்டமா வேதாந்த விசாரம் பண்ணி ஹையஸ்ட் பிலாசபி என்னன்னா, மாயைக்கு காரணம் கிடையாது. Why should there exist Maya? No answer. But it can be ended. புரியுதுங்களா? அதுக்கு ஆதிக்காரம் ஆரம்பிக்க முடியாது. நாம் ஏன் மாயையினால் மறைக்கப்பட்டோம், ஏன் சின்ன வயசுலயே இந்த ஞானம் வருதில்ல, ஏன் எல்லாருக்கும் வருதில்ல அப்படின்றதுக்கு எல்லாம் பதிலே கிடையாது. பதில் கிடையாது. ஆனா முடிவுக்கே கொண்டு வரலாம். புரியுதுங்களா? முடிவுக்கே கொண்டு வரலாம். ஏன் பிறந்தோன்றதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அது விசாரிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். கரெக்டா? நம் மனத்துக்குள்ளேயே நான் ஏன் பிறக்கணும், ஏன் பூமி இப்படி இருக்கணும், ஏன் பூமி சுத்திக்கிட்டே இருக்கணும், ஏன் காத்து பருவ காலங்கள் மாறி மாறி வந்துட்டு இருக்கணும், ஏன் சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம்னு 24 மணி நேரம் சைக்கிள் நடக்கணும், அது என்ன 24 மணி நேரம், அது என்ன ஒரு மாசம், அது என்ன 365 நாள். கதி பிசகாம ஒரு ஆர்பிட்ல சூரியனை சுத்தி 365 நாள் வருதே,
அது எப்படி வந்து அது சுத்திட்டு வருது, அந்த இடத்துல எப்படி இருக்க முடியும், அது எப்படி பால் மாதிரி இருக்க முடியும்? இதுக்கெல்லாம் பதில் இருக்கா? இறைவன் தன்னுடைய விசித்திரமான ஒரு சக்தியான அவனுடைய விசித்திரமான சக்தி தான் மாயா சக்தி. தன்னை மறைத்துக் கொள்கிறான். தன்னையே மறைச்சுக்கிறான். தன் இருப்பு அதில் மறைபடுகிறது. சூரியனாலேயே கடல் நீர் ஆவியாகி மேகமாக மாறி அதே சூரியனை மறைக்கிறது. கரெக்டா? எதனால் உற்பத்தி ஆகுதுங்க? தண்ணீர் ஆவியாகுது. தண்ணீர் எதனால் ஆவியாகும்? சூட்டுனால. அந்த சூடை கொடுக்கறது சூரியன். திருப்பி அந்த மேகங்கள் என்ன பண்ணுது? அதற்கு முன்னாடியே மேகமாக சூரியனுக்கு முன்னாடியே விரிந்து அந்த ஏரியா பூரா மழையை தாங்கிட்டு கொட்டிட்டு போயிடுது. ஒரு சைக்கிளிக்கல் ப்ராசஸா ஆரம்பிக்குதா இல்லையா? கடல் நீர் ஆவியாகி திருப்பி கடலுக்கே நதியாக சென்று அடைகிறது, கடலை சென்று அடைகிறது. அந்த மாதிரி இங்க வந்து உதித்தல் ஒடுங்குதல் அப்படின்றது மாயாகாரியம். இதுக்கு ஆன்சர் எங்க இருக்குன்னா, எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்து ஒரே ஆன்சர் தான். ஸ்ட்ரெயிட் ஆன்சர், டைரக்ட் ஆன்சர். இந்த கேள்விகளுக்கு, கோடிக்கணக்கான கேள்விகளுக்கு விடை கிடையாது. ஆனா ஒரு ஆன்சர் இருக்கு. என்ன ஆன்சர் இருக்குன்னா, இறைவனை பார்த்தேன்னா மாயின்னு ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சிடும். பொறுமா புரியுதுங்களா? இறைவனை பார்த்தா இறை அனுபவம் சித்திச்சுதானே. இறை அனுபவம்ன்றதும் பேருணர்வு அனுபவம்ன்றதோ மெய்யறிவு அனுபவம்ன்றதோ தன்னைத்தான் உணர்தல், ஆத்ம ஞானம் அடைதல், என்லைட்டன்மெண்ட், இதெல்லாமுமே வந்து ஒண்ணு. இந்த அனுபவம் சித்திச்சுதானா மாயினே ஒண்ணு இல்லேன்னு தெரிஞ்சிடும். அதுக்குதான் நம்ம காத்தால கொஞ்சம் சிவசூத்திரங்கள் கூட பார்த்தோம். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா வந்து காமன் சென்ஸ்ல இருந்து எல்லா ஆன்சரையும் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் திருப்பி வந்து இந்த மாயா காரியம் சொல்லப்படுற சூரியன் உதிக்கிறது, மறைகிறது, பகல் வருகிறது, இரவு வருகிறது, பூமி சுழன்று கொண்டே இருக்கிறது. பூமி ஏன் தன்னைத்தானே சொல்ற, இந்த இயக்கங்கள்லாம் ஏன் நடக்கணும் அப்படின்னு எல்லாம் பார்க்கும் பொழுது, இப்படி வெளி உலகத்துல கோடிக்கணக்கான பிரகிருதின்னு சொல்லப்படுற இந்த பிரம்மாண்டத்தை விசாரிச்சா விடை இல்லை. அதுக்குதான் அவங்க என்ன சொல்றாங்க, நீ வந்து இங்க இருந்து வந்து ஒரு 100 மைல் போகணும்னா நடந்துதான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலைன்னு வச்சுக்கோங்க, அந்த காலம்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்து 100 மைல் தூரத்துக்கு தோல் போட்டு மூடுவியா, இல்லாட்டி உன் காலுக்கு செருப்பு போட்டுப்பியா? இல்லீங்களா? அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த கேள்வி கேட்கும் இவனே எவன்? ஏன் சூரியன் வருது, ஏன் பூமி சுத்துது, ஏன் மழை பெய்யுது, ஏன் நீராவியாகுது, ஏன் கடலை சென்றடையுது, ஏன் நாம பிறக்கிறோம், ஏன் ஆணா பிறக்கிறோம், பெண்ணா பிறக்கிறோம்? சில பேருக்கு சில தகுதிகள் இருக்கு, சில பேருக்கு தகுதிகளே இல்லை. சில பேர் நல்லா படிக்கிறாங்க, சில பேர் நல்லா படிக்கிறது இல்லை, சில பேர் பணக்காரராக இருக்காங்க, சில பேர் பணக்காரங்க. இப்படி வந்து இதெல்லாம் உலக விஷயங்கள். உலகம் நம்மளையும் சேர்த்து உலகம். அது எல்லாம் ஜட இயக்கங்களை பத்திய கேள்வி. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் அப்படி புடிச்ச ஒரு மூட்டையா இந்த கேள்வி மொத்தத்தையும் புடிச்ச ஃபர்ஸ்ட் இது வந்து அறிவு விஷயமா இல்லாட்டி ஜட விஷயமான்னு ஃபர்ஸ்ட் சொல்லு அப்படின்றாங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி கேள்விகள்லாம் இதைய பத்தி கேட்கிற, சூரியனை பத்தி கேட்கிற, சூரியன் அறிவு பொருளா ஜட பொருளா? பகல்ன்றது சூரிய ஜட பொருளா சித் பொருளா அறிவு பொருளா? பஞ்சபூதங்களே ஜட பொருட்களா அறிவு பொருட்களா? புரியுதுங்களா? அப்படி வந்து வெளியில கேட்க ஆரம்பிச்சு நீன்ற அமைப்பே வந்து உடலா மனமா, உடல் ஜடமா அறிவா, மனம் ஜடமா அறிவு பொருளா? எப்படி சொல்றீங்க?
தெரிஞ்சுட்டீங்க. அது பாயிண்ட். எது தோற்றத்துக்கு வருகிறதோ, திருப்பி தோற்றம் யாருக்கு வரும் சொல்லுங்க? தோற்றத்துக்கு அவைகளா வருகின்றன, நாம் அவற்றை உணர்கிறோம் இல்லீங்களா? இன்றைய தேதி, இன்றைய சூரியோதயம்னு சொல்றது நானா சூரியனா? அப்புறம் சூரியன் உதிக்குதா மறையுதா அது ஒரு வேலையும் பண்ணல. பூமி அதுக்கு ஒரு ஆர்பிட் இருக்கு, அது அப்படியே சுழலுது. தன்னை ஒரு கம்ப்ளீட் ஒரு சர்க்கிளிங் ஆன் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ் வரத்துக்கு 24 hours ஆகுது. அதுக்கு ஒரு ஸ்பீட் இருக்கு, ஏதோ 900 கிலோமீட்டரோ 1000 கிலோமீட்டரோ பெர் அவர். அதுல 30 ஆக்சுவலா அந்த ஸ்பீடுக்கு அது சுத்தும் பொழுது அது 24 மணி நேரத்துல கம்ப்ளீட்டா ஆரம்பிச்ச பாயிண்ட்டுக்கு நிக்குது. அப்படியே சுழண்டு இருக்கு, அப்படியே நகர்ந்தும் சுழண்டுட்டு இருக்கு. அதுல இப்படி சொல்லும் போது அந்த 24 மணி நேரம் சொல்லும் போது இன்ச்சு இன்ச்சா முன்னாடியும் போயிட்டு இருக்கு. புரியுதுங்களா? அப்படிதான் ஒரு நாள் கம்ப்ளீட் ஆகி அடுத்த நாள் ஆக்சிஸ்ல போய்க்குது, அந்த ஆர்பிட்ல போய் நிக்குது. இப்படி ஒரு டைனமிக் கால்குலேஷனோட ஒரு பிரெசிஷனோட அது போயிட்டு இருக்கு. நம்ம கிட்ட இந்த கேள்விகளா இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இருக்கே தவிர கேள்வி கேட்பவனை பத்திய ஒரு துளி கேள்வியும் நம்ம கேட்கறது இல்ல இல்லைங்களா? கேள்வி கேட்கறதுக்கு என்னமோ சாய்ஸ் இருக்கா மாதிரி ஆப்ஜெக்டிவ் நாலேஜ்ல 5000 கோடி கேள்விகளை கேட்கிறோம். கேள்வி கேட்பவனை பத்தி ஏதாவது ஒரு கேள்வி கேட்கிறோமா? என்னிடம் கேள்வி கேட்பவன் இவன், இவ்வளவு கேள்விகள் கேட்டு இருக்கியே, உன்னோட நிலைமை என்னப்பா? அதோட நிலைமை ஏதோ பூமின்றது பெருசா சுழண்டுகிட்டு இருக்கு, தனக்குள்ள தனக்கு தானே சுத்துக்குது. அப்புறம் சுழல் வட்ட பாதையிலையும் சுத்துது. அதனோட இயக்கம் சயின்ஸ் கண்டுபிடிச்சு உனக்கு சப்ளை பண்ணிடுச்சு. ஓகே, உன்னோட இயக்கம் என்னப்பா? எல்லாத்தையும் பர்சீவ் பண்றது சூரியன் தன்னைத்தானே பர்சீவ் பண்ணிக்குதா? இன்னைக்கு நான் எந்த அளவுக்கு ஹீட்டை கொடுத்தேன், இன்னைக்கு எந்த அளவுக்கு சாட்டனுக்கு எவ்வளவு லைட் கொடுத்தேன், இன்னைக்கு மார்ஸுக்கு எவ்வளவு லைட் கொடுத்தேன், மெர்குரிக்கு எவ்வளவு லைட் கொடுத்தேன், ஜூபிட்டருக்கு எவ்வளவு லைட் கொடுத்தேன், பூமிக்கு எவ்வளவு லைட் கொடுத்தேன்னு ஏதாவது பேசுதா? அது நினைச்சுக்குதா? சென்டரே இல்லை. என்ன சுய அறிவு கிடையாது. அது எப்பேற்பட்ட நட்சத்திரமா இருக்கட்டும், அதுக்கு சுய அறிவு கிடையாது. அது இயக்கத்துக்கு ஆட்பட்டாலே ஜடம். புரியுதுங்களா? இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ரெக்கார்ட் பண்றதுக்கு ஒரு இயக்கம், அதுக்கு கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்காங்க. சாஃப்ட்வேரை கான்ஃபிகர் பண்ணி அதுக்கு வேண்டிய ஒரு பேட்டரி சார்ஜை கொடுத்து எந்த சத்தம் வந்தாலும் அது சத்தத்தை ஐயோ ஏதோ எக்ஸ்டர்னல் சவுண்ட் வருது, நான் இதை ரெக்கார்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லாது. அதே மாதிரி நம்ம கம்ப்யூட்டர் என்னவோ சூப்பர் கம்ப்யூட்டர் ஆக்கி இருக்கோம், ஆனா அது இன்டெலிஜென்ஸ் அது கிடையாது. என்ன போட்டாலும் அது ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும். அதே போலதானே நம் இயக்கமும் இருக்கு. இப்படி கேள்விகள்லாம் கேட்கறதுக்கு, இப்படி எண்ணங்கள் எல்லாம் உழவு விட்டு என்ன ஏதுன்னு ஒன்னும் புரியாம வாழறதுக்கு ஏதோ சாய்ஸ் நிறைய இருக்கா மாதிரியும், நிறைய பேர் ஆன்மீகத்தை அணுகுற விதத்தை பாத்தீங்கன்னாலே அவங்க கிட்ட சாய்ஸ் இருக்கான். ஆகட்டும், இப்பெல்லாம் வேண்டாம் ஆன்மீகம், ஃபுல்லா இங்க வேட்டையாடிடுவோம், பண வேட்டை புகழ் வேட்டை ஆடிடுவோம். சாய்ஸ் தானே அது. சாய்ஸ் இருக்க மாதிரி நினைப்பு தான் நிறைய சாய்ஸஸ், அதாவது ப்ரையாரிட்டிஸ் நிறைய இருக்கு. இட் இஸ் அப் டு ஹிம் டு சூஸ் திஸ். அண்ட் லீஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் த ஸ்பிரிச்சுவல் இன்வெஸ்டிகேஷன். அந்த விசாரமோ இதுவோ என்ன, அது என்னமோ இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, எல்லாருமே சாதாரணமா அது டிஃபெண்ட் பண்ணிடுறதும். அவங்கள ஆன்மீக விசாரம் பண்ணா வெளியில எஃபிஷியன்சி போயிடுமா, அதாவது அவங்களுக்கு மோட்டிவேஷனே போயிடுமா. ஹையஸ்ட் ஸ்கில்ஃபுல்லா இயங்கணும்னா அவ்வளவு சைலன்ஸ் வேணும், உள்ள ஆத்தென்டிக் சைலன்ஸ் வேணும். உள்முகமா திரும்புறதுக்கு பாக்கியம் பண்ணிருக்கணும், அனுகிரகிச்சிருந்தாதான் அது நடக்கும். வெளியில டிராபிக் எல்லாத்தையும் தள்ளி விட்டு, ஏன்னா அதெல்லாம் முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். முடியாம ஒருத்தர் உள்ள வர முடியாது. தனக்கு தோணே தனக்குள்ளேயே ஆழ்ந்து தவத்துக்கு இறங்குறதுனால என்ன, இந்த உலகமே நான் எக்ஸிஸ்டன்டா போறது, இன்க்ளூடிங் இஸ் உடல். அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கிறதே ஒரு பொருள்னு முடிவடைஞ்சவர்னு அர்த்தம். திட்டவட்டமா அறிவு பொருள் எதுன்னு நீங்க உணர்ந்தால் ஒழிய அதுல அமர்வீங்களா? அமர முடியுமா?
சூப்பர் மூவி வந்திருக்கான், அதுல என்னென்னமோ காமிக்கிறாங்களாம், என்னென்னமோ லேட்டஸ்ட் சயின்டிபிக் திங்ஸ் எல்லாம் வந்திருக்கான். அது மூலமா உங்களுக்கு என்னமோ வாழ்க்கையே எக்ஸ்டெண்ட் ஆக போகுதுன்ற மாதிரி ஒரு மாயை கிளப்பி விடுவாங்களா இல்லையா? சரி, இந்த படத்துல என்னதான் இருக்கு போய் பார்த்துருவோம். அப்படின்னு புலன் விஷயங்கள் மூலமா எல்லாம் நிறைய சாய்ஸஸ் இருக்கா மாதிரியும், அந்த சாய்ஸஸ்க்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸா லேயர் பை லேயரா கேட்காதவங்களுக்கு கூட பதியுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு குழந்தை வந்து பயாலஜிக்கலா உள்ள கன்சீவ் ஆகிற அந்த சமயத்திலேயே ஒரே ஒரு செல்லா அது கன்சீவ் ஆகுது இல்லைங்களா மதர் கிட்ட, இதுல ஓம்ல எப்ப அது பயாலஜிக்கலா ஆகுதோ எல்லா இம்ப்ரின்ஸும் விழுந்துட்டே இருக்குங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எசன்ஸா இருக்கும். எந்த செல்லையும் தன்னுடைய மோட்டிவேஷனுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கும், தன்னுடைய இரட்டைகளா மாத்தோம். அதுதான் புரிஞ்சுக்கணும். பிறவி எதற்காக, ஏன் பிறப்பெடுக்கிறது ஒரு செல், உயிர் ஏன் அங்கு புகுகிறது, ஒரு செல்லுல உயிர் ஏன் புகுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க சாய்ஸ் வேணும் வேணாம். அதாவது ஜெனரல் கேட்டகரி இது. இந்த மாதிரி கோடிக்கணக்கான கேட்டகரியில லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸா ஃபுல்லா இங்க பூரா அப்படியே ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கு. இந்த பிரபஞ்சம் பூரா ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கு. எவ்வளவு வித்தியாசங்கள் பாருங்க மனித மனங்களுக்குள்ள, ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும். ஏன்னா மனத்துல கோடிக்கணக்கான வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசங்களை கற்பிக்கிறதே இந்த இரட்டைகள். இரட்டைகள்னாலே வந்து ரெண்டு பொருள் இருக்கு, உடனே நீங்க வந்துடுறீங்க, சென்டர் வந்துடுது. இது எடுத்துக்கலாமா, அது எடுத்துக்கலாம், இது எவ்வளவு அட்வான்டேஜ், அது எவ்வளவு அட்வான்டேஜ், அதனோட அட்வான்டேஜஸ் விட இதனோட அட்வான்டேஜஸ் ஜாஸ்தியா இருக்குமா, அதனோட டிஸ்அட்வான்டேஜஸை விட இதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் கம்மியா இருக்குமா, அந்த டிஸ்அட்வான்டேஜ்லயும் அந்த டைப் ஆஃப் டிஸ்அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ், இது கம்மியா இருக்க மாதிரி இருக்கே தவிர அதுல டிஸ்அட்வான்டேஜ் ஜாஸ்தியா இருக்க மாதிரி இருக்கே தவிர, ஆனா அந்த டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் போல் இருக்கு. ஒருமா இப்படி குறுகி 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 ஸ்பெஷலைசேஷனுடைய விளிம்பு. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா வெறும கண்ணை தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆனா உள்ள ஃபாஸ்டா டேட்டா ப்ராசஸிங் ஆயிட்டு இருக்கும். கரெக்டா? எல்லாருக்கும் கண்ணால மாத்திரம் எடை போடுறது இல்ல, கண்ணு வந்து 95% எடை போடுறதுக்கு இதுவாகுது. ஆனா உள்ள இருக்கிற மனசு இருக்கு பாத்தீங்களா, மீது எல்லாத்தையும் வச்சு எடை போடுது. அந்த எடை போடுதல் எல்லாத்திலயுமே வந்து நமக்கு சிட்டுப்பட்டு வருமா இல்லையா அவங்க? ஆமா, அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், பெட்டர்மெண்ட், கீழே இறங்கி போயிடக்கூடாது. எல்லா விதத்திலையும் அது ஆரோக்கியம், படிப்பு, கலைகள், பேச்சுத்திறன், என்னென்ன அழகு, என்னென்னவோ அந்த நானை சுத்தி ஓயாம இப்படி வந்து எல்லாம் பேய் மாதிரி சுத்திட்டு இருக்குங்க. ஒருமா அந்த நான் தான் அதை பிடிச்சிட்டு இருக்கு, நான் விட மாட்டேன்றது. ஏன்னா நானை பத்தி நானை தெரிஞ்சுக்காமையே நானை எல்லாம் மூடி மறைச்சிடுச்சு. நல்லா புரிஞ்சுக்கோ. That means awareness is not free. Awareness is always caught in this trap of dualities. அதுதான் நீங்க சொல்ற அந்த துவைத்தம். துவைத்தமோ அத்வைத்தமோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னீங்களே, துவைத்தம்னாலே பிளவுபட்ட தன்மை, சுக்கு நூறா உடைஞ்சு கிடக்குங்க. ஒருமா சைக்காலஜி வந்து சுக்கு நூறா உடைஞ்சு கிடக்கு நம்ம கிட்ட, எல்லார்கிட்டையும் டிஸ்ட்ராக்டடா இருக்கு, செதறி கிடக்கு. ஒருமா செதறி கிடக்கு. ஏன் சொல்றாங்க கடல் மணலை கூட எண்ணிடலாம், ஆனா பிறவிகளை எண்ண முடியாதுன்னு ஏன் சொல்றாங்க? ஒவ்வொரு பாயிண்ட்ல நீங்க லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல எப்படி தேங்கி நின்றுக்கிறீங்களோ, அந்த மொமெண்டம் எந்த அளவுக்கு நீங்க பதிச்சிருக்கீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி அது பாடி எடுத்தே ஆகணும். லா இது, இட்ஸ் எ லா, இட்ஸ் எ லா ஆஃப் கர்மா, சயின்டிபிக் லா. எனக்கு இது வேணும்னு பிடிவாதத்தோட நீங்க வந்து ஏங்குற ஒரு விஷயமா இருக்கட்டும், அதுக்கு மேல நீங்க வந்து மூடத்தனமா ஏங்குறீங்களா இல்லாட்டி லாஜிக்கோட ஏங்குறீங்களா,
மொத்தமா புற விஷயங்கள் எதுக்கு ஏங்கினாலுமே அது சத்து இல்லாத விஷயம். ஏன்னா எல்லாம் ஜடத்துக்கோசரம் ஜடம் ஏங்குது. கரெக்டா? அப்படித்தானே நம்ம 5 அறிவு வரைக்கும் பாக்குறோம். விட்டில் பூச்சி நெருப்ப என்னமோ பழம் மாதிரி நினைச்சுன்னா அதுக்குள்ள விழுந்து சாகுது. யானையை ட்ராப் பண்றதுக்கு பெண் யானையினுடைய மூத்திரத்தை யூஸ் பண்ணுவாங்களாம். அதனுடைய அந்த ஸ்மெல்ல பார்த்து குழியில விழுந்து மாட்டீங்கம்மா. குரங்க பிடிக்கிறதுக்கு அந்த தேங்காய் ஓட்டை ஓபன் பண்ணி சின்னதா வச்சு உள்ளுக்குள்ள வெல்லம் வாழைப்பழம் எல்லாம் நல்ல ஃப்ராக்ரன்ஸா ஸ்வீட் அத்தனையும் போட்டுருவாங்களாம். குரங்கு பிடிக்கிறோம் அதுதான் பண்ணுவானா. இது என்ன பண்ணுவான், கரெக்டா கையை ஊட்டுறோம், பெரிய தேங்காவா இருக்கும். இப்ப அவன் துரத்துவான். அவன் ஃப்ரீயா உட்காந்துட்டு இருப்பான். அவன் ஆக்சுவலா சாப்பிட்டுட்டு இருப்பானா, டீ குடிச்சுட்டு இருப்பானா. இதை வச்சு வேடிக்கை காமிச்சு சம்பாதிச்சுக்கலாம் தான் அவன் பிடிக்கிறதுக்கு வந்திருக்கான். உடனே உள்ளமா டீ கொடுப்பானா. அவங்க சொல்லுவாங்களா, உள்ள கை விட்டுருச்சியா போய் பிடிக்கலாயா. ஓடவே ஓடாது, எங்கேயும் ஓட முடியாது. அவ்வளோ வெயிட்ட பிடிச்ச பிடிய விடாது. கையை இப்படி மூடின உடனே அது வெளில வராது. கை அந்த வெயிட்ட தூக்கிண்டு ஒரு அடி கூட வைக்க முடியாது. குரங்கு பிடிக்கிறவன் கான்பிடண்டா உட்காந்துட்டுப்பான். மொள்ளமா டீ குடிச்சிட்டு போய் மொள்ளமா அதை எடுத்துக்கலாம். ஓடவே முடியாது, செம்ம வெயிட். கையில இருக்கு, வாய்க்கு எட்டல. காமன் சென்ஸே இல்ல. இரட்டைகள்னு சொல்லப்படுற நல்லது கெட்டது, சரி தவறு, மேன்மை கீழ்மை, சுகம் துக்கம், ஆதாயம் விரயம், லாபம் நஷ்டம், செல்வம் ஏழ்மை, ஆரோக்கியம் ஆரோக்கியமின்மை, இப்படின்னு சொல்லப்படுற இரட்டைகள் எல்லா விதங்கள்லையும் உடல்கள்ல மாத்திரம் இல்லை, பிரபஞ்ச காட்சிகள்லையும் பிரபஞ்சத்துல நாம் வைத்துக் கொள்கிற தொடர்புகள்லையும் இந்த மனத்தை பூரா நிரப்பி இருக்கு. ஏதானு ஒண்ணுத்த தொட்டுட்டா போறோம், அதனுடைய ஆப்போசிட் அதுலயே இருக்கு. நல்லதுன்னு தனியா ஒன்றும் இல்லை, கெட்டதுக்கு ஆப்போசிட்டா நல்லது. ஒரு காயின்ல 2 பக்கம் போல இருக்கு. இப்படி இருக்கிற எதையாவது இதெல்லாம் பதிந்து கொண்டே இருக்கின்றன. கர்ப்பத்தில் இருக்கிற ஒரு கருவுக்கே இது பதிகிறதுன்னா எல்லா இடத்திலையும் மனம் தோற்றமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதாவது பிசிக்கல் தோற்றமாக, பயாலஜிக்கல் தோற்றமாக தொடர்ந்து வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. நேற்று பெஞ்ச மழையில இன்னைக்கு புல்லு அப்படியே முளைவிடும் இல்ல, அத போல இந்த இரட்டைகள் ஓயாம மனமே அவைகளுக்கு உருவத்தையும் கொடுக்கிறது, ஃபார்ம் கொடுக்கிறது. ஏன்னா இந்த பிரகிருதின்னு சொல்லப்படுற நேச்சர் பூரா மனம் இருக்கு. மனம் இன்விசிபிளா இருக்கு. பயாலஜிக்கலா இருக்கிற அதனுடைய உயிர்ப்பு வெளியில தோற்றமா நம்மளுக்கு தெரிகிறது. இவைகள் அனைத்துமே பாரங்கள். இவைகள் உடல்களாக தொடர்ந்து தொடர்ந்து தோன்றிக்கொண்டே இருக்கும். அந்த மாதிரி இங்க புலன் விஷயங்கள் எல்லாத்தையும் படைச்சிட்டான். அது பேர் தான் மாயா. மாயான்றது என்னன்னா, ஒரு பர்சனல் சென்டருக்கு வெளி உலகத்துல பயங்கர சாய்ஸஸோட உலகம் அப்படியே இயற்கையாகவும் அழகாகவும் இதுவாகும் அப்படியே கொடுக்கிற மயக்கம் தான். பொறுமா 5 புலன்களுக்கும் கொடுக்கிற மயக்கம். உலகத்துல நீங்க மாட்டின்ட்டீங்கனாலே உங்களுக்கு ஏகாந்தமே கிடையாது, உங்களுக்கு தனிமையே கிடையாது. நீங்க பிரைவேட் ஏரியாவே உங்களுக்கு லாஸ்ட். புரியுதா? இறைவனே அங்க இருக்க முடியாது. இதுதான் சாய்ஸ்ஃபுல் நேச்சர். சாய்ஸ்ஃபுல் நேச்சர்ல இருந்து தான் நம்ம சாய்ஸ்லெஸ்னஸ்க்கு வரணும். புரியுதுங்களா? ஐயோ எல்லாம் டேஞ்சர் ஜோன் பா. இங்க 5 புலனையும் தொட்டாலே ஒண்ணுத்துக்கும் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. இங்க கண்ணுக்கு ஏகப்பட்டது இருக்கு, காதுக்கு ஏகப்பட்டது இருக்கு. கலைகள் எடுத்துக்கங்களேன். ஆடினவங்களும் ஓயவே மாட்டாங்களாம். இவங்க குரல் போனாலும் ஓய மாட்டாங்க, அவங்க ஆடினவங்க டான்ஸ் உடம்பு போனாலும் ஓய மாட்டாங்களாம். பொறுமைக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. பணம் இருக்கும், எல்லாம் இருக்கும்.
இப்போ இவ்வளோ அக்குமுலேட்டட் எனர்ஜி, அது மேல ஆசை வச்சுட்டு இருக்கிற எனர்ஜி எங்க போகும்? எல்லாம் டிராப்டு எனர்ஜி. It has to get extinguished, it takes a form. ஆமா. ஒரு குழந்தை வந்து எங்கேயோ ஒரு டாயை பார்த்துட்டு வந்து அழுது பிடிவாதம் பிடிச்சு, நீங்க வந்து ராத்திரி தான் அந்த பொருளை வாங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த ராத்திரியே விளையாடலாமான்னு பார்க்கும். இப்ப விளையாட முடியாதுடா, அந்த ஃபுட்பாலை வச்சுட்டு ராத்திரி போய் விளையாட முடியாதுடா, இருட்டுடா அப்படின்னு சொன்னா கூட அந்த கனவுலயே தூங்கிட்டு இருக்கும், கட்டின்ண்டே தூங்கும். அது கரெக்டா? காத்தால எழுந்தோன்னு பொழுது விடிஞ்சோன்னு விடிஞ்சதும் விடியாததுமா எப்ப வெளிச்சம் வருதான்னு பார்த்துட்டு வீட்டுக்குள்ளேயே டொம்பு டிம்முன்னு அடிச்சுட்டு இருக்கும். இதெல்லாம் என்ன? இந்த ஜீவன் டிராப்பான தன்மை. டிராப் ஆகுது. சாய்ஸஸ் இருக்க மாதிரி கன்விக்ஷனோட வந்து உலகம் மயக்கி வச்சிருக்கு. திருப்பியும் உலகம் மயக்கி வச்சிருக்கு அப்படின்னா வந்து உலகம் நம்மளை விட்டு தனியா இல்லை, நாம உலகத்துக்குள்ள இருக்கோம். இதை வந்து மறந்துடவே கூடாது. நம்மளுடைய உடல், நம்மளுடைய மனம்னு சொல்லப்படுற அந்த ஆன்ம பொருளினுடைய சக்தி திரள்கள் அத்தனையும் ஃபோர்ஸஸ், கிராவிட்டி, எனர்ஜி, இதுக்கெல்லாம் கீழே இன்விசிபிளா எந்த விஞ்ஞானியாலையும் எப்படியும் கண்டுபிடிக்க முடியாத லெவல்ல அந்த மனத்துக்குள்ள இருந்துட்டே இருக்கு. மனம்ன்றதும் நாம்ன்றதும் உலகம்ன்றதும் ஈஸ்வரன்றதும் எதுவும் வந்து வேற வேற இல்லை, எல்லாம் ஒரே பொருளே தான். அந்த ஒரு பொருள் வந்து பேரறிவு, சுப்ரீம் கான்சியஸ்னஸ், சுப்ரீம் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லப்படுற நாம் ஆழ்ந்த உறக்கத்துல அதுலயே மூழ்கி கிடக்கும். பிரபஞ்சம் மூழ்கி கிடக்கு, நம்ம உடல் உயிர் மூழ்கி கிடக்கு, உயிர் மூழ்கி கிடக்கு, எல்லாமுமே மனம், புத்தி, அகங்காரம் 3 மூழ்கி கிடக்கு, திருப்பி வெளில வருது. அப்படி இருக்கிற அந்த பெரிய பொருள்ல அந்த பெரிய பொருளினுடைய விசித்திர தன்மையே மனமாக வருகிறது. மனம்னு ஒரு தனியா வந்து ஒரு அதுக்கு வந்து ஒரு இருப்பு கிடையாது. இதுக்கு வந்து ஆன்சர் அதுவா கொடுக்கும். எனக்கு டிம் லைட் தான் பிடிக்கும் அப்படின்னா சூரியனையா போட்டு மூட முடியும்? நீ தான் உன் வீட்டு ஜன்னலை மூடிக்கணும், ஒரு ரூம் கர்டன் போட்டுக்கணும், அப்படியே இருட்டுல உட்காந்துக்கணும் இல்லையா? அந்த மாதிரி இந்த மாயாகாரிய இழையும் நீங்க வந்து புரிஞ்சுக்கவும் முடியாது. புரிஞ்சுக்கிறதுக்கோசரம் இல்ல, புதிரே, அது புரியாத புதிரே, இன்சால்வபிள். அதான் தெய்வீ ஹி ஏஷா மம மாயா துரத்யா. இதுதான் அந்த பாட்டு. இந்த பகவத்கீதையில ஒரு பாட்டு சொன்னேனே, ஸ்லோகம் இப்பதான் ஞாபகம் வருது. தெய்வீ ஹி ஏஷா மம மாயா துரத்யா மாம் ஏவ ஏ பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தரந்திதே. அவளே மாயை வந்து ஒரு பெரிய கடத்தற்கரிய ஒரு சக்தி ரூபிணியா, தெய்வமா அவளே பூர்வமா, தேவின்றார் அவரை கிருஷ்ணர் சொல்றார். நீயா பண்ணா ஒண்ணு முடியாதுப்பா. துரியோதனனையும் நாடு பிடிக்கிற பேராசையும் பங்காளிகள் வாழவே கூடாதுன்னு நினைக்கிற அவனுடைய நினைப்பையும் எடுக்க முடியுமா துரியோதனன் கிட்ட இருந்து? என்ன சொல்றான்? ரோட்ல போற ஒரு பிச்சைக்காரனுக்கு கூட இந்த இந்திர பிரசத்தையே கொடுப்பேன், இந்த 5 பேருக்கு பார்த்தா நான் கொடுக்க மாட்டேன், ஊசி 3 இடம் கூட கொடுக்க மாட்டேன். வருமா? நான் செத்து போனாலும் போவேன். அப்படித்தானே போறான். மகாபாரதம் அப்படிதான் நடக்குது. ஈகோ இஸ் செல்ஃப் டெஸ்ட்ரக்டிவ். The more choiceful it is more destructive. Isolation is always destructive. அதனாலதான் ஆன்மீகத்துல முக்கியமா கேர்ஃபுல்லா இருக்கணும். ஐசோலேட்டடா தனிமையா நீங்க ஒரு சாதகம் பண்ணிட முடியாது. புரியுதுங்களா? உங்க ஈகோல செல்ஃப் அந்த ஐசோலேஷனுக்கு தள்ளுற அந்த கான்செப்டா மாறுற உங்க புத்திய நீங்க அடக்கி ஒடுக்கி அழிக்கிறது தான் ஆன்மீகமே. இப்படிதான் பிறவியே வந்தது. தனிமையில தான் பிறவி வந்தது, ஐசோலேஷன்ல தான் பிறவி வந்தது, செக்லூஷன்ல தான் பிறவி வந்தது. அத புரிஞ்சுக்கிறதுக்கு பண்ற விசாரத்துக்கு அந்த ஸ்பேஸ் தேவை, ஐசோலேஷன் தேவை. புரியுதா? கர்மாக்கள் இல்லாம தனியா உட்காந்து ஏகாந்தத்துல உட்காந்து, அது பேர் ஏகாந்தம் பேரு, ஏகாந்தம் பேரு.
நாம் நம்முடைய உண்மை சொரூபத்தை நோக்கி போகும்பொழுது கர்மாக்கள் தானா கழண்டு போகும். என்ன உள்ள பார்க்க பார்க்க நீங்க எனர்ஜியை கூர்ந்து பார்க்கறீங்க. எனர்ஜியை கூர்ந்து பார்க்கற அளவுக்கு நீங்க உங்க புத்தி கூர்மையாயிருக்கு. அதுல பேராவல் இருக்கு. என்னுடைய உண்மையான இருப்பு என்ன, என்னுடைய உண்மையான அந்த பேரறிவுன்னு சொல்லப்படுற அந்த அறிவு பொருள், சித் பொருள் இப்படி இருக்கு அப்படின்றதுல கொண்ட ஆவல்ல நீங்க இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே உங்களுக்குள்ள திரும்பி தான் வாழ்க்கையை விட்டுட்டு போகவே வேண்டாம், இந்த வாழ்க்கை தான் பிளாட்ஃபார்ம் அப்படி பார்த்துட்டு இருக்கும் பொழுது தானாக என்னாகும், அந்த பொருள் கர்மாக்கள் எல்லாம் அப்படியே குறைச்சு கர்மாக்கள்னா என்ன, கம்பல்ஷன்ஸ், நிர்பந்தங்கள். இதை நாம் எப்படியோ இயக்கப்படுகிறோம்ன்றதே நம்மளுக்கு ஃபீல் பண்ண தெரியல. நம்ம ஒரு கம்பல்ஷன்ஸுக்கு ஆட்பட்டு இதை செஞ்சுதான் ஆகணும் போல் இருக்கு, இப்படித்தான் இருக்கணும் போல் இருக்கு, அப்படித்தான் இருக்கணும் போல் இருக்குன்னு அசம்ஷன்ஸும் கம்பல்ஷன்ஸும் டைமும் வயதும் எதுவுமே புரிபடாம தொடர்ந்து உந்தி தள்ளுதல் நடந்துட்டே இருக்கு. அது தானாக இந்த மெய்ப்பொருள்னு சொல்லப்படுற நமது உண்மை அறிவை நாம் உள்நோக்கி தேடும் அந்த ப்ராசஸ்ல இறங்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா கர்மாக்கள்லாம் அப்படியே கழறது. நல்ல அற்புதமான ஏகாந்தம் சொல்லப்படுற அந்த தூய வெளியினுடைய கிளிம்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும். அது தூய வெளின்றது அறிவு வெளி. அது கிடைக்க ஆரம்பிக்கும் பொழுது இங்க கர்மாக்களும் தானா விழ ஆரம்பிக்கும். ஏகாந்தம்னா ஒன்லினஸ் அர்த்தம். உண்மையாவே ஒரே பாங்குல இருக்கிறதுக்கு தான் ஏகாந்தம், ஏகாந்தம்னு சொல்றாங்க. அதுக்கு அது வேணும். ஆனா ஈகோ மூலமா நான் இப்ப கதையெல்லாம் எவ்வளவு இருக்கு. விஸ்வாமித்திரர் என்ன பண்றாரு, பிரம்ம ரிஷி பட்டத்துக்கோசரம் போராடுறாரு. ஆன்மஞான அடையல அவரு. எப்ப பணிஞ்சாரோ அப்புறமா தான் அடையிறாரு அவரு. அது வரைக்கும் என்னெல்லாம் பண்றாரு, திருசங்குக்கு ஒரு தனி சொர்க்கமே உருவாக்குறாரு. ஏன்னா தபோ சக்தின்ற தப்பேற்பட்ட சக்தி. இது போற வழியில பூரா சக்திகள் தான். எந்த சக்தி, ஏன்னா சக்தி தான் அகண்டையை கெடுத்து வச்சுது. அசுரர்கள் ஆக்கினதே சக்தி தானே. சிவபெருமான் கிட்டே வர வாங்கி சிவபெருமானே அழிக்க போறான் பஸ்மாசுரன் இல்லையா. அவர் தலையிலே கை வைக்கலாம், பஸ்மமாக்கலாமான்னு பார்க்கலாம் இல்லையா. பிரம்மா கிட்ட இருந்து இதை வாங்கி இரண்யகசிபு, அதுவும் என்ன அவர் சொல்றாரு, டைரக்டா நீ சாகாம இருக்கவே முடியாது. சரின்னு சொல்லிட்டு எவ்வளவு காம்பினேஷன் போடுமோ அவ்வளவு காம்பினேஷன் போடுறான். பெர்முடேஷன் காம்பினேஷன் போட்டு மத்தியானம் சாகக்கூடாது, சாயந்தரம் சாகக்கூடாது, மனுஷனால சாகக்கூடாது, மிருகத்தால சாகக்கூடாது, ஆயுதங்களால சாகக்கூடாது, இதால சாகக்கூடாது, அப்படி இப்படி வீட்டுக்கு உள்ள சாகக்கூடாது, வெளியில சாகக்கூடாது, எந்த வெப்பனுமே என்ன டெஸ்ட்ராய் பண்ண முடியாதபடி இருக்கணும். அப்படியே எவ்வளவு ரூல் போடுறோமோ அவ்வளவு எக்ஸம்ஷன்ஸும் பக்கத்திலேயே இருந்துட்டே இருக்கு. அதுதான் ஆன்ம பொருள். எவ்வளவு சதி பண்ணாலும் சகுனி சதியான சதி பண்றான், அவ்வளவு சதிக்கும் மிஞ்சி உடைக்கிறார் அத்தனை அவர். ஏன்னா ஆன்ம பொருள் ஸ்ட்ரெயிட் ட்ராக், ஒரே பொருள் தான், சிம்பிள், டைரக்ட், சாய்ஸ்லெஸ்ஸா அது ஓப்பனா இருக்கு. நிர்கதித்துவம் தான் அதனுடைய பாதை. எதையோ சாடுறது இல்லை. நம்மளுடைய சைக்கலாஜிக்கல் ஸ்டேட்ஸ், சைக்கலாஜிக்கல் செக்யூரிட்டி அத மேலெல்லாம் லீன் ஆறது கிடையாது. எல்லாத்தையுமே அறவே விடுறது. சாய்ஸே இங்க கிடையாதுப்பான்றத ஃபர்ஸ்ட் அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறது. புரியுதுங்களா? உண்மையில சாய்ஸ் இருக்குங்களா சொல்லுங்க. ஒரு சிறு செயல் நல்லபடியா நடக்கணும்னா எவ்வளோ இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்கு. இந்த பிசிக்கல் கர்மால சொல்றேன், வாழ்க்கையில இல்லையா. சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு நடந்ததெல்லாம் ஹேப்பனிங்னு யாருக்குமே தெரியாது. இங்க சாய்ஸ்லெஸ்ஸா நீ அப்படி அழுது பிடிச்சிருக்க. அதனாலதான் இவங்க என்ன பண்ணுவாங்க, கெடுதல் பண்றவனுக்கெல்லாம் நிறைய பணம் வருது அப்படின்லாம் பேசுவாங்க. ஒரு ஜென்மத்தை தான் பாக்குறாங்க. மைண்ட்
பாடி, ஒரு பாடியை தாண்டி இன்னொரு பாடி, இன்னொரு பாடி, இன்னொரு பாடின்னு வந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். அந்த போக்க யாரும் பாக்குறது இல்ல. அது ஞானம் வந்தவன் தான் தெரியும் அவனுக்கு. ஞானம் வந்தவன் வந்து அவனோட லீனியேஜே தெரியும் அவன். இவன் ஏன் இப்ப இதை நல்லதை இப்ப இதை அனுபவிக்கிறான்? இவன் தோ இஸ் ineligible in this bad, he is experiencing good fortune. ஏன்னா பிகாஸ் இவன் ஏதோ பண்ணிருக்கான், அங்க நடக்க அப்படி இருந்தா இப்படி நடக்குது அப்படின்றது. அவங்க காலத்துல பிரேக்கே வைக்க மாட்டாங்க. ஏன்னா காலம்னு ஒண்ணு இல்ல. இருக்கிற பொருளை தான் நீங்க பகுக்க முடியும். இருக்கிறதா நினைக்கிறதே, காலம் இருக்கிறதா நினைக்கிறதே டெல்யூஷன் இல்லையா, அறியாமை இல்லையா? இப்ப நீங்க காலம் இல்ல, வெளியில வந்து தனித்துவங்கள் இல்ல அப்படின்னா எப்படி சாய்ஸ் உங்ககிட்ட வரும்? பார்க்க வைக்கப்படுகிறீர்கள், கேட்க வைக்கப்படுகிறீர்கள். பார்த்துட்ட பிறகு கேட்கறீங்க, கிடைக்கவும் கிடைக்குது. கேட்க வைக்கப்பட்டதுனாலதான் அது பெறப்படவும் வைக்கப்படுகிறது. புரியுதா? இப்படி பாத்தீங்கன்னா எல்லாமுமே ஒரு மிஸ்டீரியஸ் ஹேண்டா பரம்பொருள் கிட்ட இருந்து தான் நடக்குது. இதுதான் ரமண மகரிஷி என்ன பண்ணிட்டார், ஃபர்ஸ்ட் உபதேசம் ஃபர்ஸ்ட் பாட்டுலயே சொல்றாரு, கர்மம் பயன் தரல் கர்த்தனது ஆணையால். கர்மம் கடவுளோ உந்தி பெற, கர்மம் ஜடமதால் உந்தி பெற அப்படின்றார். கர்மம்னாலே பொருள் மேல நடக்கிற ஒரு இயக்கத்துக்கு பேர் தான் கர்மம்னு பேர். நாமே வந்து புத்தி மூலமாக இயக்கப்பட்டு கை கால்களை அசைவித்து ஏதோ செயல்களை புரிகிறோம், பேசுகிறோம், என்னென்னவோ பண்றோம், ஒரு நாட்டத்துல பண்றோம். இது வந்து செய்ய வைக்கப்படுவதே இதுக்கு உண்டான விதை இருந்திருக்கு, காரணம் இருக்கு, அதனால செய்யறோம். இதுக்கு பதில் கிடைக்கணுமா கிடைக்க கூடாதா, இல்லாட்டி வேஸ்டா போணுமா அப்படின்றது எல்லாமுமே அது கர்த்தன்னு சொல்லப்படுற அந்த பரம்பொருள் தான் நிர்மாணிக்குது. உன் டொமைன்லயே இல்ல. யூ ஆர் சிம்பிளி, யூ வில் ஹாவ் டு ஆக்ட் அண்ட் லீவ் இட் அட் தட். வேற ஒண்ணுமே பண்ண முடியாது நீ. ஏன்னா நீன்றதே ஜடம். ஆன்மாவை உணர்ந்தவர்கள், தன்னை அறிந்தவர்கள் தான் அறிவு பொருளுங்க. இது எல்லாம் ஜட பொருள்ங்க. அதனாலதான் அவங்க சந்நிதியில விதியே மாற்றி அமைக்கப்படுகிறது, வினைகள் எல்லாம் களையப்படுகிறது. திருப்பி ஆன்மான்றது அந்த பரம்பொருளே. மாத்தறாரா இல்லையா? பெரியாழ்வாரு படுற பாட பார்த்து, நீ ஏன்பா இப்படி அலற்ற, நான் பாத்துக்கிறேன்பா, அவளை கொண்டு வந்து அங்க ஒப்படை அப்படின்ட்டு முன்னதான் அவர் அடங்குறாரு. ஐயோ எப்பேற்பட்ட தப்பு பண்ணிட்ட, என்ன பண்ணிட்ட நீ, மாலா பழியில என்ன தள்ளிட்டேன்னு கதறாரு அந்த மாலை போட்டுன்றதுக்கு. அதை ரிலாக்ஸ் பண்ணி விட்டு போடு, அவ போட்டு தான் போடுவேன்னு திருப்பி அடம் பிடிச்சு அவரு கேக்குறாரு. இல்லையா? அதுக்கப்புறம் அவ வந்து இவரை தவிர எனக்கு கல்யாணமே வேணாம், இல்லாட்டி நான் கன்னியாக போறேன்னா இப்படி இல்லாம பேசுவேன், அப்படி இல்லாம பேசுவேன், அது இதுன்னு ஒரே திட்டி ஐயோ பைத்தியம் ஆயிட்டாளேன்னு போய் அவர்கிட்ட போய் கதற. திருப்பி எங்க போய் கதறாரு? அங்கதான் போய் கதறாரு. இந்த கதறல முதல்ல இருந்து அங்க பண்ணா நல்லா இருக்கும்ல, இவகிட்டயே சண்டை போடாம. ஆனா வந்து அங்கதான் வந்து சாய்ஸ் இருக்கிறத எல்லாருக்கும் இது இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அவர் வந்து ஒரு பெற்றோருக்கு குழந்தையா பிறந்தவர். அதனால அவர் திருமகள் தான் அவதாரம் பண்ணிருக்கான்னு நம்ப முடியாது. அதுவும் இந்த காலத்துல இந்த சயின்ஸுக்கு முன்னாடி நீங்க எதையுமே தெய்வீகமே இல்லைன்ற மாதிரி அது பண்ணிடும். எல்லாத்துக்கும் பதில் இருக்கும், இந்த சைடு பதில் இருந்துகிட்டே இருக்கும். தூக்கத்துல நீ எங்க போறப்பான்னு கேட்டா கூட வந்து அதுக்கு பதிலே தெரியாது. தூங்கி போறேன்னு தான் சொல்லுவாங்க. தூங்கி எங்கப்பா போகுது, என்ன போகுது, எங்க வருது, என்ன வந்தது, இப்போ என்ன இருக்கு, இதுக்கெல்லாம் அவங்களுக்கு, அதாவது மனத்தை தாண்டிய விஷயங்கள், ஆன்ம பொருட்கள், இதுக்கெல்லாம் விடையே கிடையாதுங்க. ஆனா அதுதான் உண்மையான ஸ்தலமே. அதனால இங்க வந்து பிறவியிலிருந்தே இததான் அவர் சொல்றார். தெய்வீ ஹி ஏஷா மம மாயா, என்னுடைய தேவமாயானது அப்படின்னு சொல்றாரு. போருமா? அவரே பண்றாருங்க அப்படின்னு சொல்லப்படுற வார்த்தையோட அர்த்தம் என்னன்னா, அந்த அவர்ன்றது வந்து சுப்ரீம் கான்சியஸ்னஸ்,
பரபிரம்மம், மெய்யறிவு, உண்மை அறிவு, மோட்ச நிலை, பரம்பொருள், எல்லா மதங்களாலேயும் ஹையஸ்டாக வர்ணிக்கப்படுற அந்த நிலை தான் இங்க கிருஷ்ண பரமாத்மா என்னையே எவன் சரண் புகுகிறானோ அவன் என்னை அடைகிறான் அப்படின்ற மாதிரி ஒரு தனித்த நபர் மாதிரி சொல்றாரு. எப்படியோ உபதேசம் வந்தாகணுமா இல்லையா, அதுக்கு ஒரு அவதாரம் மாதிரி அவர் அங்க ஜனிச்சு இந்த மாதிரியான உபதேசத்தை வழங்குறார். சேலையை கொடுக்கிறார், அது கொடுக்கும் போது எல்லாருக்கும் மறைச்சிடுறாரு, எல்லாரும் மறந்து போயிடுறாங்க. அதே மாதிரி பகவத்கீதையை தனியா உபதேசம் பண்றாரு, இது எல்லாருக்கும் மறைச்சிடுறாரு. திருப்பி அவங்க அதே சூது, வஞ்சகம், கள்ளம், கபடம், போட்டி, பொறாமை, பேராசை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அது நடக்குது. ஏன்னா இதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு அவர் வரல. அவருடைய இது என்னன்னா கம்ப்ளீட்டா ஜஸ்ட் லைக் தட் பூமி பாரத்தை குறைக்கணும். அதுலயே என்ன சொல்றாங்க, தர்மத்தின் வாழ்வுதானே சூது கவும், மறுபடியும் தர்மம் வெல்லும். இது ஒரு சைக்கிள், மேல போனது கீழே வரும், கீழே போனது மேல வரும். ஆனா தர்மம் எழுந்துரும். எப்படி தர்மத்தை அழிக்கவே முடியாது. தர்மம் தான் வெல்லும், தர்மம் தான் நிற்கும். ஒரு கெட்டவனா வாழறவன் கூட அவன் ஏன் கெட்டவனமா வாழறேன்றதுக்கு ஒரு நல்ல ஜஸ்டிபிகேஷன் வச்சிருப்பான். கரெக்டா? ஏன் திருடினேன்னா அப்படின்றதுக்கு ஒரு லாஜிக் இருக்கும். அவனை பொறுத்த வரைக்கும் அந்த லாஜிக் நல்ல விஷயம். கரெக்டா? என் பொண்ணுக்கு 5 லட்சம் ரூபாய் டவுரி. ஏதோ ஒரு படத்துல அறகுறையா நல்லவனா இருக்கிறதுக்கு சுத்தமான கெட்டவனா இருந்துடலாம்லன்னு ஒரு டைலாக். அதான் இது அந்த குவாலிட்டியை யார் கணிக்கிறது? அறகுறை ஃபுல்லா சுத்தமா இருக்கிறது இது. சோ இதெல்லாம் வெறுமை டயலாகுக்கு நல்லா இருக்கும், சினிமாவுக்கு நல்லா இருக்கும். உண்மை வாழ்க்கையில எல்லாருக்கும் பின்னாடியும் அவங்க கெட்டவங்களா இருக்காங்க, பேராசக்காரங்களா இருக்காங்க, பொறாமப்படுறவங்களா இருக்காங்க, எடை போடுறவங்களா இருக்காங்க, வஞ்சகம் பண்றவங்களா இருக்காங்க. எல்லாருக்கும் பின்னாடியும் ஒரு லாஜிக் இருக்கும். அந்த லாஜிக் நல்ல லாஜிக்னு அவங்க நம்பினாதான் அந்த வஞ்சகமே பண்ண முடியும். புரியுதா? சகுனிக்கு தனி கதை இருக்கும், ராவணனுக்கு ஒரு தனி லாஜிக் இருக்கும், அசுரர்களுக்கெல்லாம் ஒரு லாஜிக் இருக்கும். புரியுதா? அந்த லாஜிக்கா இருக்கிறது கூட இறைவன். அவர் தாங்க சுப்ரீம் லார்டுங்க. இந்த வேத மந்திரங்கள் புத்தகம் கொண்ட அதுல அப்படிதான் வருது. சக இந்திரக, சக அரிகி, சக அக்ஷரக, அழியாதவன், அழிவற்றவன், சக பரமஸ்வராட், சுப்ரீம் மாஸ்டர். அந்த உணர்வு, அந்த உணர்வை தான் நேர கொண்டு அவர் சொல்றாரு. இப்ப இந்த கேள்வி சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் பிராக்டிஸ் பண்றவனுக்கே போயிடுறாரு. யாரு? ரமண மகரிஷி. புரியுதா? சுப்ரீம் விடையை கொடுத்துடுறாரு. உங்ககிட்ட ஆன்மீகம் கூட எவனோ என்னமோ பண்ணட்டும், அது பண்றவனே யாரு? அவனை ஒழிச்சேன்னா அடியோட உனக்கு அதுதான் நிர்வாணம், அதுதான் மோட்சம், அதுதான் சகல ஐஸ்வர்யம், அதுதான் சத்தியமே. நாராயண சூக்தம்னு ஒரு சூக்தம். இதுல பூரா அப்படியே டெக்னிக்கா அப்படியே நேர காமிக்கிறாங்க. ட்ரூத்த பத்தியே பேசுறாங்க நாராயண சூக்தத்துல. இதுல பல விதமா வர்ணிக்கிறாங்க. சகசிர சீர்ஷம் தேவம் விஸ்வாட்சம் விஸ்வ சம்புவம் விஸ்வம் நாராயணம் தேவம் அக்ஷரம் பரமம் பதம் விஸ்வதக் பரமாநித்யம் விஸ்வம் நாராயணகும் ஹரிம் விஸ்வமே வேதம் புருஷஸ் தத் விஸ்வமுபஜீவதி பதிம் விஸ்வஸ்யாத்மேஸ்வரகும் சாஸ்வதகும் சிவம் அச்சுதம் நாராயணம் மகாஜ்ஞேயம் விஸ்வாத்மானம் பராயணம் நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பரஹ நாராயண பரபிரம்ம தத்துவம் நாராயண பரஹ நாராயண பரோ தியாதா தியானம் நாராயண பரஹ.
யச்ச கிஞ்சித் ஜகத் சர்வம் திருஷ்யதே ஸ்ரூயதே அபி வா அந்தர்பகிஷ்ய தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதக அனந்தம் அவ்யயம் கவிகும் சமுத்ரே அந்தம் விஸ்வசம்புவம் பத்மகோஷ பிரதீகாசகும் ஹிருதயம் ச அபி அதோமுகம். இதுல முக்கியமானதை மாத்திரம் நம்ம பார்ப்போம். அதாவது நாராயணன் தான் அந்த அந்தராத்மாக்குள்ள ஜோதி ரூபமா இருக்கிற ஒரு பொருள். ஜோதி ரூபம்னா லைட் கிடையாது, வெளிச்சம் கிடையாது. ஆனா நம்ம எண்ணங்கள்லாம் ஏதோ ஒரு வெளிச்சத்தினால் சூழப்பட்டு வருவதால் தான் நமக்கே அது நாம உணர்றோம். ஜடமான இந்த தேகம், மூளையாக செயல்படும் தலை, இவற்றில் அந்த எண்ணம் நம்மளுடைய இப்ப அந்த வாக்கா வருது, நீங்க கேட்கிறவரா இருக்கீங்க இப்படின்னு எல்லா இடத்துலயும் அந்த ஒளி இருக்கு. இந்த தேகத்தை தாண்டி ஒரு ஒளி இருக்கு. அந்த ஒளி உள்ள இருக்கு வெளில இருக்குன்னு உள்ளு வெளியே கிடையாது. அததான் அதுவே நாராயணனே சிறந்த ஒளி அப்படின்றாங்க. நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பரக. நாராயணனே பரமாத்மா, நாராயணனே பரபிரம்மம், நாராயணனே மேலான உண்மை. இப்படி எல்லாம் அது போறது. இதுல முக்கியமா யத் ச கிஞ்சித் ஜகத் சர்வம் திருஷ்யதே ஸ்ரூயதே அபிவா. இது இங்கு கண்ணால் காணப்படுகிறதோ, இந்த பிரபஞ்சத்துல எது கண்ணால் காணப்படுகிறதோ, காதால் கேட்கப்படுகிறதோ, அது அத்தனையும் அதன் உள்ளும் புறமும் வியாபித்து இருப்பவர் நாராயணன் என்னும் ஒளி. பொறுமா, இதெல்லாம் அவங்களுடைய லைவ் டிரான்ஸ்மிஷன். இது வேத சூக்தம், இது வேதத்துல ஒரு சூக்தம். அதை பார்த்துக்கிட்டே லைவ் கமெண்ட்ரி மாதிரி அவர் கொடுக்கிறார். ஒரு கிரிக்கெட்டை பார்த்துட்டு இருக்கிற ஒரு இவர் எப்படி டிரான்ஸ்மிட் பண்றாரோ, பால் பை பால் டிரான்ஸ்மிட் பண்றாரோ வேர்ட்ஸ்ல, லாங்குவேஜ்ல, இவர் சத்தியத்தை பார்த்து அப்படியே அந்த சமாதியிலேருந்து வந்த வார்த்தைகள் அது. அந்தர்பகிஷ்ய தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதக. உள்ளும் புறமும் அந்த ஒளிமயமாக இருக்கும் அந்த நாராயணன் என்ற ஜோதியே இந்த சர்வ பிரபஞ்சத்துக்கும் மூலம். அனந்தம், அனந்தம்னா எண்ட்லெஸ், முடிவற்றவர். அவ்யயம்னா தோற்றத்துக்கு வராதவர். கவிகும் சமுத்ரே அந்தம் விஸ்வ சம்புவம். இந்த மாதிரி இப்பதான் இந்த மாயாக்காரியமான இந்த மேனிபெஸ்டேஷன் இருக்கு பாத்தீங்களா, தோன்றியது அனைத்தும் மறைஞ்சே தரணுங்க. அதனாலதான் இப்ப ஏற்பட்ட பிரம்மாண்டமே நம்மளுடைய ஆழ்ந்த உறக்கம் கண்டிஷன் இருக்கிறதுனால அதுக்கு சாய்ஸ் இல்லையே. அதுவே ஃபல்க்ரமா இருக்கு. It has to die away. அப்ப where is the choice? இல்ல, the very enjoyer of that sense object அவரே உள்ள ஆழ்ந்த உறக்கத்துல போயிடுறாரு. எப்பேற்பட்ட தேசத்து பிரசிடென்டா இருக்கட்டும், சக்கரவர்த்தியா இருக்கட்டும், தூங்க போடுமா இல்லையா? பிளாட்ஃபார்ம்ல இன்னைக்கு ராத்திரி சாப்பாடு கிடைக்கும் கிடைக்காது அப்படின்னு அல்லல் பட்டு பசியோடையே ஒரு மயக்கமா ஒருத்தன் தூங்குறான்னு வச்சுக்கோங்க, அவனும் தூங்கி போறானா இல்லையா? ரெண்டு பேரோட தூக்கமும் ஒரே ஸ்திதியா இல்லையா? தூக்க சுகத்துல கூட வித்தியாசம் கிடையாது, எதுலயுமே வித்தியாசம் கிடையாது. வித்தியாசம் கற்பிக்கிற அந்த பொய்யான வஸ்து அகந்தை அந்தந்த ஒரு தேகத்தை பிடிச்சுக்குது. நான் இந்த ஃபேமிலியை சேர்ந்தவன், நான் நல்லா படிச்சவன், நாங்க பெரிய இந்த சமூகத்துல பெரிய அந்தஸ்துல இருக்கிறவங்க, நீ சஃபர் தான் பண்ணணும், நீ கீழானவன், பல பல தரங்கள்ல நீ கீழானவன் அப்படின்னு அந்த வித்தியாசத்தோட காட்சி அமைப்பு மனத்துக்கு தானே. எல்லா வித்தியாசங்களும் மனத்துக்கு தானே. ஊண்டு ஆரவணும். யாரையோ நம்ம பிளாட்ஃபார்ம், நீ பிளாட்ஃபார்ம் பா, படிப்பறிவு இல்லப்பா, நீ தாழ்ந்த குலம்பா, எப்படி கர்ணன் சொன்ன மாதிரி நீ தாழ்ந்த குலம்பா. பாண்டவர்கள் குந்திதான் அம்மான்னு தெரிஞ்சு தினம் தூங்குறாங்க, கர்ணன் தெரியாம தூங்குறான். அவனுடைய அல்லலும் இவங்களுடைய அம்மா இருக்காங்கன்னு தினம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணும் இல்லையே, இவங்களோட தூக்கத்துல இவங்களும் தங்களையே மறக்கிறவங்க, அம்மாவை முதல்ல மறந்தாகணும். கரெக்டா? இதெல்லாம் வெளி விஷயங்கள். அம்மாவா இருக்கட்டும், நாடா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், சொத்தா இருக்கட்டும், அத்தனை வித்தியாசங்களும் வெளி விஷயங்கள். தன் உடலே வெளி விஷயம். உயிரே இருக்கோமா இல்லையான்னு தெரியாத விஷயம்தான் அந்த ஆழ்ந்த உறக்கம். உயிர்த்து இருக்கிறோமா இறந்து விட்டோமா அப்படின்றதே தெரியாம இருக்கிறது தான் ஆழ்ந்த உறக்கம். அதனாலதான் எல்லாருடைய சாதக முறையும் அடிச்சு தள்ளுற மாதிரி மகாயோகம்னு சொல்லி பகவான் ரமண மகரிஷி கொடுத்தது ஒண்ணு போறோம் நம்மளுக்கு.
வித்தியாசங்களை கற்பிக்கும் அகந்தையை உரு அழித்து விடு அப்படின்னு விடுறாரு. அகந்தை உருவை அழித்து விடு. எழுந்துக்கிறவனுக்கு தானுங்க வித்தியாசம். எழுந்து கொள்வது எல்லாமே அகந்தை தானுங்க. அப்புறம் நீங்க எதுக்குங்க சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணோம்? Who is the chooser? At a given moment, someone takes sides, இல்லையா? இது எனக்கு பெட்டரா இருக்கும், ஐயோ இது வேண்டாம், இது வந்துடக்கூடாது அப்படின்னு அவன் தானேங்க இங்க புத்தி ரூபமா ஓயாம எல்லா குழந்தையில இருந்து எல்லார்கிட்டையும் வாழ்ந்துட்டு இருக்கான். அவனே இல்லைன்றாரே, அவனே அழிச்சுடு. சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் பிராக்டிஸ்லாம் பண்ணவே முடியாது. அது ஞானம். அது ஞானம். நீங்க அது மேல விசாரம் தான் பண்ண முடியும். புரியுதா? அதுல நீங்க பண்ண வேண்டியது விசாரம். விசாரம்னா என்ன? தரோ இன்வெஸ்டிகேஷன். நானே இல்லாதப்போ, சூசரே இல்லாதப்போ, என்ன சூசர் ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லாமல் போய் விடுகிறான். அவனுடைய சாய்ஸஸோட இல்லாமல் போய் விடுகிறான். சூசர் இருந்தா தானே சாய்ஸ். இப்ப ஒரு குழந்தை தூங்கிட்டு இருக்குங்க, அதுக்கு ஐஸ்கிரீம்னா வெறி. 4 குழந்தைங்க விளையாடிட்டு இருக்குங்க, அதுங்களாம் சும்மாரு. அதுங்களுக்கு ஐஸ்கிரீம் கொடுத்தாலும் சரி வேணானா ஒரு ஐஸ்கிரீம் வரான் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறோம். இதுக்கு 4 சாப்பிட்டுட்டு இருக்குங்க. இதுக்கு சுத்தமா தூங்கிட்டு இருக்குங்க. ஆளே இல்ல. ஆள் எழுந்தாதானே அழுக பிடிவாதம் எல்லாம். இங்க பிடிவாதமும் கிடையாது, ஆசையும் கிடையாது. அதுகளுக்கு தானே ஐஸ்கிரீம் வந்திருக்கு, அது மாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கு. அந்த எபிசோடே முடிஞ்சு போயிடும். அதுகளும் மறந்து போயிடும், அந்த வீட்டுல வாங்கி கொடுத்தவங்களும் மறந்துடுவாங்க, ஐஸ்காரம் போயிடும். அதுக்கப்புறம் இது மூலமா எழுந்துக்கும். இப்ப அது அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் இல்ல, அதுக்கு நான் எக்ஸிஸ்டன்ட் இல்ல. அப்படின்னா எந்த பாயிண்ட்ல நீங்க விசாரம் பண்ணணும், வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் எழுந்துக்கிறான், யார் இதை சூஸ் பண்றான், யார் இது வேணும்ன்றான், யார் இது வேணான்றான், அவன் பின்னாடியே நின்று அவனுடைய மூலத்தை நீங்க கண்டுபிடிக்கணும். இதுதாங்க தனி மதங்கள் எல்லாம் கடந்த பாயிண்ட்ங்க. இது நான் சொல்றது புரியுதாமா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதாமா? ஒரு குழந்தைக்கு பிடிக்கும் பிடிக்காது, அதுக்கு எதிர்க்கதான் அந்த பிரச்சனை வரும். கரெக்டா? ஐஸ்கிரீம் வந்தது, ஐயா எனக்கு ஐஸ்கிரீமே பிடிக்காது அப்படின்னு சொல்ற குழந்தையும் இருக்கு, ஐஸ்கிரீம் சாப்பிடுற குழந்தையும் இருக்கு. அது சந்தோஷப்பட போது இது நியூட்ரல் பாவம். இதுக்கு பிடிச்சிருக்கே கிடையாது, இதுக்கு நியூட்ரல் பாவம், அவ்வளவுதான். தூங்கின்ற குழந்தைக்கு இந்த விஷயமே இல்லை, நான் எக்ஸிஸ்டன்ஸ் அறவே இல்லை. இந்த மாதிரி ஒரு நடப்பே நடக்கல, சம்பவமே இல்லை. அந்த மாதிரி நீ எடுத்துட்டு போ, அதுதான் உண்மை. உண்மை அப்படித்தானே இருக்க முடியும். உண்மை ஒரு காட்சிக்குள்ளையா மறைஞ்சிருக்கும். ஒரு காட்சிக்குள்ள மறைஞ்சிட்டு அதை நான் காண்பவனாகவும், ஐயோ எனக்கு பிடிச்ச விஷயம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது இறைவா, இப்படித்தானே எல்லாம் கதறாங்க. நீ இருக்கியா இல்லையா? இவருக்கு ஆசை, இவருக்கு வெறி. நீ எங்க வெறி இருக்கோ அங்கதானே யோசிப்பாரு, அவரு இது பண்ண வைப்பாரு, கஷ்டத்தை கொடுத்து உன்னை யோசிக்க வைப்பாரு. அந்த ஆசையை கூட தாண்டி பாரு, யாருக்கு இந்த ஆசைன்னு பாரு அப்படின்னு தானே பண்ண வைப்பாரு. உன்னை மேல தூக்குவாரா, இல்லாட்டி பிராணிகள் மாதிரி விட்டில் பூச்சி மாதிரி நெருப்பிலேயே போய் விழ வைப்பாரா? யார் கருணையாளர்? இறைவன் தானே. சோ சாதகம் கூட எங்க இருக்கும் உங்களுக்கு? ஹையஸ்ட் பாயிண்ட் எங்க இருக்கும்? இது எல்லாமுமே இரண்டாம் தர சாதகங்கள்ங்க. நான் ஜட்ஜ்மெண்டல், சாய்ஸ்லெஸ் அவேர்னஸா வாழறதுன்னா ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு 2 இருக்கணும். நான் ஜட்ஜ்மெண்டலா இருக்கணும். கரெக்டா? 2 எனக்கு தெரியணும். இது நல்லது, அது கெட்டதுன்னு தெரியணும். இது பிடிக்கும், இது பிடிக்காதுன்னு தெரியணும். இதனால எனக்கு சுகம் இருக்கும், இதனால எனக்கு கஷ்டம்தான் அப்படின்னு அதுல அந்த பொருட்கள் 2ம் என்னோட வேல்யூல தான் இருக்கணும். அந்த பொருள்களுக்கா சுகமும் கிடையாது, கஷ்டமும் கிடையாது. கரெக்டா? ஆப்பிளுக்கோ மாம்பழத்துக்கோ அதுவே அதை சாப்பிட்டுக்குது. இனிமே யாருக்குங்க? எனக்கு. நான் தான் பழத்தை பார்த்து பார்த்து வாங்குறேன். ஏன்னா அதுக்குள்ள இனிமையை எடை போட்டுட்டு இருக்கேன். நான் பொருள்கள்லயே எடை போட்டுட்டு இருக்கேன். அப்படின்னா நானுன்றத நான் என்னமோ ஒரு ஸ்பெஷல் ஐட்டமா ஆக்கிக்கிட்டே இருக்கேன். கரெக்டுங்களா? என் வீடு வசதி, என்னுடைய பெட்ரூம் வசதி, என்னுடைய ஹால் வசதி, என்னுடைய ஃப்ரண்ட் டெலிவிஷன் வசதி, என்னுடைய நகைகள் வசதி, என்னுடைய பணம் வசதி, என்னுடைய அறிவு வசதி, நான் வசதிய இப்படி எல்லாம் கட்டி 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 ஏத்துறோமா இல்லையா? இதுதானே நம்ம வாழ்க்கை.
இதுக்கு வந்து ஒரு மாற்றா ஒரு சாதகமா அவர் சொல்றார், பி நான் ஜட்ஜ்மெண்டல் ஃபர்ஸ்ட். இதையும் பார்த்து உதாசீனம் பண்ணு. உதாசீனம் பண்றதுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து உதாசீனம் பண்றதுக்கு கூட ஒரு ஆள் வேணும், கரெக்டா? நாட் டு ஜட்ஜ்னு ஒரு ஆள் இருக்கணுமா இல்லையா? அதான் சிம்பிளா இரட்டைகள் முப்புடிகள்னு ரமணர் வழியா கத்துக்கணும். நான் ஜட்ஜ்மெண்டல் அவேர்னஸ் தான். அப்ப இரட்டைகள் இல்லைன்னா நம்ம கிராஸ் பண்றதுதான் நான் ஜட்ஜ்மெண்ட். இரட்டைகள் அனுபவிப்பவன் யாருன்னு பாக்கச்ச அப்பதான் முடியும். அதான் சொல்லுங்களேன், நம்மளுடைய உற்சவரா தெரிஞ்சுட்டு இருக்கிற இந்த அகந்தை கான்சியஸ்னஸ், உற்சவ மூர்த்தியா தெரிஞ்சுக்கிட்டு இங்க எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த அகந்தை கான்சியஸ்னஸ் மூலவரை போய் காமிச்சு அவர் எப்படி இருக்காரு பார், அதுதான் உன்னுடைய சத்தியம். அதற்குள்ள எல்லாம் அடக்கம். அதுதான் ஆம்னி பொட்டன்ஸ், அதுதான் ஆம்னிஷியன்ஸ், அதுதான் ஆம்னி பிரசன்ஸ் அப்படின்னு நம்ம அந்த உணர்வோட இவைகளை விளக்குறதுன்றது கிடையாது. அதை நோக்கி போகும்போது இவைகள் விலகும். அப்பதான் இந்த தெளிவு வரும் சித்தத்துக்கு. அப்ப நான் ஜட்ஜ்மெண்டலே கிடையாது. நீங்க அந்த சைடே இல்ல. தூங்கிட்டு இருக்கிற குழந்தைக்கு ஐஸ்கிரீம் வந்தது வராது தெரியாம போற மாதிரி அது மாட்டுக்கு உங்க உணர்வு வந்து அங்கேயே தோஞ்சு கிடக்கும். இதுதான் வந்து அந்த கேள்விக்கு உண்டான விடை. நீங்க கேட்ட கேள்வியான சாய்ஸ்லெஸ் நான் ஜட்ஜ்மெண்டல் அவேர்னஸ் அப்படின்றதுக்கு உண்டான பதில் இதுதான். காட்சிகள் இரட்டைகளா அங்க இருந்தா தானே வந்து இங்கே சூசருக்கு தானே இரட்டைகளான காட்சிகள். சூசரையே யாருன்னு பார்த்து அகந்தை உருவழிதல் முக்தி உணர், இது எல்லாத்துக்குமே சொல்யூஷன். இது விசாரத்தை உள்ள நம்ம பண்ணி இந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம மாட்டுக்கு நம்ம வாழ்க்கைய அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கலாம். அப்ப வந்து இதெல்லாம் தனித்தனியா பிராக்டிஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு சேர அகந்தை முனைப்பு, அகந்தை எழுச்சி சர்வ அனர்த்தங்களுக்கும் சர்வ ப்ராப்ளம்களுக்கும் அதுதான் மூலம். அதை பார்த்துட்டு இருந்தாலே போரும். இந்த சத்சங்கம் தனது உண்மையே தீர்க்கவே முடியாத வாழ்க்கை புதிரை தீர்த்து வைக்கும், பிறவி அறுக்கும். The truth of the self alone resolves the unresolvable puzzle of our lives. Cuts of transmigration அப்படின்ற தலைப்புல இந்த சத்சங்கம் வரும். இதோட அந்த மணியோசை கொண்ட தியானத்தையும் இணைச்சு விடுறேன். இதனுடைய சாரத்தை அப்படியே உள்வாங்கிண்டு அந்த தியானத்துல குவிந்து நில்லுங்கோ. உள்ளேயும் வெளியிலையும் தனித்த நபர்கள் இல்லை. ஒரு பொருளே பேரறிவே சர்வமாக துலங்கிக் கொண்டிருக்கின்றது. விவகார தசையான நம்முடைய விழிப்பு நிலை வாழ்க்கையிலையும் இந்த சத்சங்கத்தினுடைய சாரத்திலேயே தோஞ்சு வாழ்க்கையை நடத்துங்கோ. 24/7.